Hello guys, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா HTML tables பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு டேபிள் எப்படி நம்ம HTML ல கிரியேட் பண்றது அப்படினு பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் அப்படிங்கற டாக் குள்ள தான் நம்ம கொடுக்க போறோம். சோ என்டையர் ப்ரோகிராம் பாத்தீங்க அப்படினா இந்த டேபிள் குள்ள தான் கொடுப்போம். நெக்ஸ்ட் இந்த டேபிள் குள்ள ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ரோ தேவைப்படும். சோ அத பாத்தீங்க அப்படினா tr மீன் பண்ணிக்கிறேன். tr ஓட மீனிங்ஸ் டேபிள் உடைய ரோஸ். and next டேபிள் ஓட ரோல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ்லாம் இருக்கும். அப்போ ஹெட்டிங்க்கு பாத்தீங்க அப்படினா th அப்படிங்கறத மீன் பண்ணிக்கலாம். சோ இந்த th குள்ள நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? ஒரு என்னலாம் டேபிள்ல பாப்போம் அப்படிங்கறதை கொடுத்துக்கலாம். சோ ஒரு நம்பர் கொடுத்துக்கறேன். இன்னொரு ஒரு th ஓபன் பண்ணிட்டு அதுல நான் நேம் கொடுத்துக்கறேன். then தேர்டா ஒரு ஹெடர்ல ஒரு இமெயில் கொடுத்துக்கறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் ரன் பண்ண அப்படினா எனக்கு வந்துட்டு டேபிள்ல உள்ள ஹெட்டிங் மட்டும் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம்? திரும்ப ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டு எத்தனை ரோ வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி tr அப்படிங்கறத மீன் பண்ணனும். சோ செகண்ட் ரோல நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த ஹெட்டிங் குரிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துக்கறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் நம்பர் சொல்லி கொடுத்ததனால இந்த இடத்துல வந்துட்டு டேட்டாஸை என்ட்ரி பண்றதுக்கு tdன்றத மீன் பண்ணனும். சோ இந்த ddன்றதுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் நம்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலா 1 அப்படினு சொல்லி கொடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் ஒரு ddல நேம் கொடுத்துக்கறேன். சோ அதுல பாத்தீங்க அப்படினா காஷிவ் அப்படின்றத மீன் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு ddல இமெயில் கொடுத்திருக்கறனால kaashiv@gmail.com அப்படினு கொடுத்துக்கறேன். சோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படினா நம்மளுடைய ஹெட்டிங் கொடுத்ததுக்கு கீழ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். சோ அதே மாதிரி தான் நமக்கு எவ்வளவு ரோஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம tr அப்படிங்கறத மீன் பண்ணி நம்ம வந்துட்டு ரோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இதுல ஒரு வேற நேம். சோ செகண்ட் ஒன் கொடுத்துட்டு காஷிவ்ன்றதுக்கு பதிலா வெங்கட் அப்படினு சொல்லி கொடுத்துக்கறேன். and வந்துட்டு இதுல venkat@gmail.com அப்படினு சொல்லிக்கிறேன். சோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படினா நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் இப்போ ரெண்டு ரோஸ் கிரியேட் ஆயிருக்கும். சோ ரெண்டு ரோஸ்ல இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணிரோம். வெறும் HTML ல பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். திரும்ப இதிலே நம்ம வந்துட்டு இத சுத்தி நமக்கு பாக்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சோம் அப்படினா அது வந்துட்டு CSS யூஸ் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும். சோ அந்த CSS க்கு பாத்தீங்க அப்படினா ஸ்டைல் அப்படினு சொல்லிட்டு நான் ஓபன் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டைல் குள்ள நம்ம கொடுத்த டேபிள் th td அப்படிங்கற எல்லாத்தையுமே மீன் பண்ணிட்டு நமக்கு பார்டர் வந்துட்டு 1 பிக்சல்ல வேணும், சாலிடா வேணும் and வந்துட்டு Black கலர்ல வேணும் அப்படிங்கறதையும் கொடுத்துட்டு and வந்துட்டு பார்டர் கொலாப்ஸ் பாத்தீங்க அப்படினா எனக்கு 1 லைன் கோடா போதும் அப்படின்றதுக்காண்டி அந்த கொலாப்ஸ் அப்படிங்கறத மீன் பண்ணனும். சோ நான் இப்போ ரன் பண்ணி பார்த்தேன் அப்படினா எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மட் வந்துட்டு கிடைச்சிரும். சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படினா ஒரு HTML ல வச்சு நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். Okay, thank you.